மிஸ்ஸஸ் பாரதி ஹியர். டே 1ல நம்ம போன கோயில் எல்லாமே கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டை சுற்றியே இருந்தது. அந்த கோயில் எல்லாமே நம்ம பக்கத்தில் இருந்ததுனால எல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம். நம்ம டே 1ல ஒரு 8 கோவில் பார்த்துருக்கோம். அந்த டே 1 வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டே 2ல இருக்கோம். இந்த டே 2ல நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற கோவில் வந்து உப்பிலியப்பன் கோவில். நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணனா உப்பிலியப்பன் கோவிலில் நம்ம ரீச் ஆயிடலாம். இந்த கோயில் 108 திவ்ய தேசத்துல ஒன்று. இங்க விஷ்ணு உப்பிலியப்பனா இருக்காரு, தாயார் பூமாதேவி. இந்த கோயில் தென் திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க. பூமாதேவியும் திருமால் திருமணம் செய்து கொண்டதுக்கு அப்புறம் உப்பில்லாம அவங்க சமைச்ச உணவை உண்டதால உப்பிலியப்பன் பெயர் வந்தது. உப்பிலியப்பனுக்கு உப்பில்லாத நைவேத்தியம் தான் உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. உப்பிலியப்பன் கோயில இருந்து நம்ம சூரியனார் கோயில் போறோம். இந்த உப்பிலியப்பன் கோயில இருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணா இந்த கோயில் வந்துடும். இந்த கோவில் 9 நவகிரக கோயில்ல முதன்மையான கோயில். இந்த கோயில்ல சூரியன் குரு எதிரெதிரா இருப்பாங்க. இங்க அர்ச்சனை செய்யறதுக்கு அர்ச்சனை பொருள்ல வந்து 2 தேங்காய், பழம், பூ, மஞ்சள், சிவப்பு துணியை சாமிக்கு கொடுப்பாங்க. அப்புறம் பேக்கெட்ல கொஞ்சோண்டு கோதுமை தருவாங்க. இதுதான் இங்க அர்ச்சனை செய்யற பொருட்கள். நவகிரகத்துக்கு அர்ச்சனை செய்யறதா இருந்தா 9 தேங்காய், வாழைப்பழம், பூ அப்படின்னு தனியா அர்ச்சனை செட் இருக்கு. நாங்க குரு சூரியன் 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் 2 தேங்காய் இருக்க செட் வாங்கியிருந்தோம், குரு பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் சேர்த்து. எங்களால் வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனதுமே அர்ச்சனை டிக்கெட் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் விளக்கு ஏற்றணும், சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு கோயில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது, ரொம்ப கூட்டமாக இல்லை. சாமி சன்னிதானத்துக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து சாமி குருவும் சூரியனாரும் எதிரெதிரே இருந்தாங்க. அங்கே 2 சுவாமிக்குமே அர்ச்சனை செஞ்சாங்க. அர்ச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம எடுத்து அந்த தேங்காய், வாழைப்பழம், பூவில் தேங்காய் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட சொன்னாங்க. அப்புறம் வாழைப்பழம் அங்கேயே சாப்பிட்ற சொன்னாங்க. ஸோ வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் பூ மட்டும் எடுத்துகிட்டு இந்த கோயிலில் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன கோயில் வந்து சுக்கிரன் கோவில், அக்னீஸ்வரர் கோவில்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் கோயில் சூரியனார் கோயில்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா இந்த சுக்கிரன் ஸ்தலத்துக்கு போயிடலாம். இந்த சுக்கிரன் ஸ்தலம் வந்து அப்பர் சுந்தரர் பாடல் பெற்ற சிவத்தலம். இங்கே சிவபெருமான் வந்து சுக்கிரனாக காட்சி அளிக்கிறார். அதனால சுக்கிரனுக்கு தனி சன்னதி இல்லை. சாமியை பார்த்துட்டு வரத்துக்கே ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. திருநாகேஸ்வரம் டெம்பிள் ராகு கோயில் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் உப்பிலியப்பன் கோயில் பார்த்துட்டு அது போக ட்ரை பண்ணோம். பட் அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால இந்த 2 கோயில் பார்க்க முடியாதுன்னு நாங்கள் இந்த 2 கோயில் பார்த்துட்டோம். ஏன்னா எப்படியோ அது அந்த வந்த வழியில தான் போக போகிறோம். ஸோ போகும்போது அந்த கோயில் பார்க்கலான்னு நாங்கள் இருந்தோம். ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எங்களால் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் திருநாகேஸ்வரம் டெம்பிளும் பாருங்கள். அது வந்து ஒரு ராகு ஸ்தலம். ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் லஞ்ச் சாப்பிட மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டருக்கு போனோம். மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். மீல்ஸ்க்கு வந்து கேரட் பொரியல், கீரை கூட்டு வச்சாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு போட்டாங்க, சாம்பார் ஊற்றுனாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் காரக்குழம்புக்கு பதில் மோர் குழம்பு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த மோர் குழம்பு டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல, ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. ரசம் வந்து ஓகே, ரொம்ப பேட் இல்லை, பட் ஓகே. மோர் ரொம்ப வாட்டரியாக இருந்தது, பட் ஓகே. பாயாசம் 1/2 கப் வச்சாங்க, பட் அது வந்து டேஸ்ட் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. சாப்பிட்ட அப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். அப்புறம் ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும், ராமசாமி டெம்பிள் போனோம். இந்த ராமசாமி கோவில் வந்து தென்னகத்து அயோத்தியா. ராமபிரான் வந்து ராமர், சீதை, லக்ஷ்மணன், சத்ருகன், பரதன், ஹனுமன் இவங்க எல்லாருமே இந்த கோயிலில் காட்சி அளிக்கிறதுனால இது ஒரு ரொம்ப அற்புதமான காட்சி. இது வந்து எங்கேயுமே காண கிடைக்காத காட்சினால இந்த கோயிலை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ராமாயணம் கதை இந்த கோயிலில் இருக்கிற இந்த சுவரில் ஃபுல்லாகவே ராமாயணம் கதையை ஓவியமாக சித்தரிச்சிருக்காங்க. இந்த ராமசுவாமி கோவிலை கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
சாமியெல்லாம் பார்த்துட்டு இந்த கடையில் இங்கே ஒரு கடை இருந்துச்சு. இங்கே ஒரு காலிஃப்ளவர் பஜ்ஜி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பாதாம் மில்க் குடித்தோம், ரோஸ் மில்க் குடித்தோம். இந்த கடையோட பேர் ஸ்ரீ பாம்பே பாதாம் மில்க். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாதாம் மில்க் செம்மையாக இருந்தது. மேலே ஃபுல்லாக ஏடு, அந்த ஏடில் கொஞ்சம் சர்க்கரை தூவி கொடுத்தாங்க. அது சாப்பிடவே செம்மையாக இருந்துச்சு. இதோட வீடியோ முடியுது. டே 1 லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டே 2 வீடியோவோட இந்த கும்பகோணம் சீரீஸ் ஃபுல்லாகவே முடியுது. இந்த நம்ம பார்த்த எல்லா பிளேஸோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாரதி சேனல். See you next video. Bye.